ஊசி போட்டு வந்து சோறு திங்கலான்னு இருந்தேன் மாத்திரை போறதுக்கு. அதுக்குள்ளேயும் கத்தி கத்தி கூப்பிடுறீங்க என்ன? ஏய் உன் புருஷனும் தெரியல உன் புள்ளானும் தெரியலடி. பேண்டுட்டு தண்ணி ஊத்துல இத களி உடிச்ச தந்தா ஏக்கா இப்படி அழுத்துல தண்ணி வரப்போகுது. இதுக்கு போயிட்டு மெனக்கட்டி என்ன கூப்பிடுறீங்க? என்ன தெரியல உங்களுக்கு நல்லா இருக்குதா? ஒரு நிமிஷம் இங்க வார இருங்க. என்ன புட்டாத வந்து களி உடுறி ஏண்டி? ஏய் விளக்கு மாத்தல என்ன அடிக்க போறியாடி? ஏண்டி மூஞ்சிக்கு நேரா விளக்கு மாத்த நீட்ற? எத்த நான் ஒண்ணும் உங்களை விளக்கு மாத்தல அடிக்க அளவுக்கு கொடுமையானவே கிடையாது சரியா? அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அடிக்காம விட மாட்டேன். அந்த அளவுக்கு நல்லவனும் கிடையாது. ஏண்டி நீ நல்லவனோ கெட்டவனோ அந்த விளக்கு மாத்த கொஞ்சம் தள்ளி வைடி. இந்தாங்க நீங்களே கக்கூச கழுவுங்க. சோத்து உங்களை கூட்டி கக்கூச கழுவுறீங்க. உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? இந்த மாதிரிலாம் மருமகளை கொடுமைப்படுத்தாதீங்க. தேப்ப நல்லா இருக்காது. பாருங்க கக்கூசு கழுவிட்டு வந்தா சோறு போடுவேன். இல்ல அப்படின்னா கக்கூசுலயே உட்காந்து கிடைங்க சரிங்களா? சும்மா அந்த காலத்து மாதிரி மாமியார் வந்து மருமகளை அடக்கலான்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க சரியா? நான் கம்முன்னு தான் இருக்கேன். சோறு திங்களை கூப்பிட்டு உங்களுக்கு பாத்ரூம் கழுவ சொல்றீங்க. உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? இந்த மாதிரி உங்க பிள்ளையும் உங்க மவளை என்ன சொல்லுவீங்களா? ஆண்டி என் பிள்ளையும் நீயும் ஒன்னாடி. யாத்த இவ்வளவு கேள்வி நாக்கு புடுங்குற மாதிரி கேட்கறனே. ஒரு நாளாவது நாடு தொங்குறியா? யாத்த இருந்துட்டு என் உயிரை வாங்குற சீ பொம்பளே பாருங்க. ஏய் அதாண்டி மாமியாரு போடி வேலையை பார்த்துக்கிட்டேன். கக்கூஸ் நீட்டா இருக்கணும் சொல்லிக்கிட்டேன். வேலையில போற ஓனான தூக்கி வேட்டிக்குள்ள விட்டுட்ட கதை தான் என் கதை. நான் பாட்டுக்கு சவனேன்னு பாத்ரூம் முதனே வந்த வேலையை பார்த்துட்டு போயிருந்துருக்கணும். அவளை கூப்பிட்டு கழுவு விட்டா இவன் என்னை கழுவு விட்டுட்டு போயிட்டா. ஏகத்தாலும் முடிச்ச முண்டா. ஏமா 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 என்னம்மா திடீர்னு வந்திருக்கா? ஏம்மா வர வர உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அண்ணி தான் காலையில எழுந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டுருக்காங்களே. நான் தான் வர வழியில பாக்கணும். இப்ப எங்கம்மா பக்கி விளக்கு மாத்தி தூக்கிட்டு போறேன்? ஏய் உங்க அண்ணி என்னை பாத்ரூம் கழுவு விட்டுட்டாடி. வந்ததே வந்துட்ட 2 வார்த்தை என்னன்னு கேட்டுட்டு போடி. அவளை என்னன்னு கேளு. அண்ணி அண்ணி இங்க வாங்க செத்தா. அடடே வானாக்கறாரே என்ன வேணும்? அண்ணி நீங்க எப்படி எங்க அம்மாவா கக்கூசு கழுவு விடுவீங்க சொல்லுங்க? இங்க பாருங்க அக்கறாரே இது எங்க குடும்ப விஷயம். நீ தலையிடாத சரியா? நான் படுத்து சோறு சாப்பிட்டு இருந்தேன். உங்க அம்மாவை கூப்பிட்டு வேற இன்னைக்கு என்ன பாத்ரூம் கழுவு சொல்றாங்க. நானே உடம்பு சரியாம இப்பதான் ஆஸ்பத்திரி போயிட்டு ஊசி போட்டு வந்தேன். இது நல்லா இருக்குதா? நீயே சொல்லு நீ ஆயத்த மட்டும். அண்ணி ஆயிரம் இருந்தாலும் எங்க அம்மா உங்களுக்கு மாமியாரு. அவங்கள எப்படி நீங்க பாத்ரூம் கழுவு விடலாம்? எங்க அம்மா இந்த வீட்டுல வச்சதுதான் சட்டம் சரிங்களா? எங்க அம்மா சொல்றத கேட்டுக்கிட்டு இருங்க. அப்படி கேளுமா கேட்க ஆளுன்ட்டு எங்க அம்மாவை வேலைக்கு போனோன்னு என்ன எப்படி வேலை வாங்கி கொடுமைப்படுத்துறாமா? இங்க பாருங்க அக்கறாரே வந்தமா போனமான்னு இரு சரியா? நீ வந்து எனக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்காத. ஏய் அதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்து புதுசுல தான் மருமகளை மிரட்டுவாங்க. என்கிட்டலாம் உங்களோட பப்பு வேவாது போங்கடி. அம்மா எனக்கே என் வீட்டுல தலைவலி தாங்க முடியல உன் வீட்டுக்கு வந்தேன். உங்க வீட்டுல அதை விட தலைவலியா இருக்குது. என்னம்மா சொல்ற? உனக்கு என்ன பிரச்சனை? அத கேளுமா. என் மாமியார் இருக்குல்ல அந்த பொம்பளை இன்னும் வெங்காயம் உரிக்க சொல்றாமா, துணி துவைக்க சொல்றா, கக்கூஸ் கழுவ சொல்றா, மாதிரி பாத்திரத்தையும் வைக்க சொல்றாமா. அதாம நான் வந்துட்டேன். என் மாவ என்ன வேலைக்காரியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா அந்த சம்மந்தி பொம்பளை? இவ்வளவு வேலை வைக்கிறா என் மாவளுக்கு. ஏண்டி நாத்தனாரே ஓ மாமியார் பேச்சு ஒன்னால கேட்க முடியல. நீ என்னடி இங்க வந்து புள்ள பெத்தவள்கிட்ட வந்து மாமியார் எங்க அம்மா பேச்சு கேட்டு நடந்துக்கன்னு சொல்ற? வகுந்து வந்தமா போனமான்னு இரு நாத்தனாரே. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. வந்தியா உங்க அம்மா கிட்ட 2 ரூபா 1 ரூபா வாங்கிடியா? நல்லா தின்னமா போனமா வம்புಳು திட்டமான்னு இரு சரியா? சும்மா வந்து என்கிட்டலாம் அந்த ஆர்டர் போடுறவெல்லாம் வச்சுட்டுன்னு வச்சுக்க அப்படியே மொட்டை அடிச்சு விட்டுறேன். நான் உங்க அம்மாவுக்கும் உனக்கும். அம்மா இந்த அன்னைக்கு ரொம்ப தான் திமுரு. இரு இன்னைக்கு அண்ணன் வரட்டும். நான் 2ல 1 நியாயம் கேட்டுட்டு தான் இந்த வீட்டை விட்டு போவேன். ஆமா உங்க அண்ணன் வரதுக்குள்ள நீ எப்படி கிளம்புவ? உங்க அண்ணன் வந்ததுன்னு அண்ணே மீன் வேணும் அண்ணே கறி வேணும் அது இதுன்னு வாங்கி தின்னுட்டு தானே நீ கிளம்புவ. சீ உங்கள்கிட்ட பேச முடியாது. அவன் கிடக்குற நீ கம்முன்னு உட்காருமாவா. என்னம்மா என் வீட்டுல உரிமையா வந்தா ஓ மருமவி என்ன நாக்கப்படுற மாதிரி கேள்வி கேட்கறான். நான் அதுக்கு என் மாமியார் வீட்டுல திட்டு வாங்கிட்டு என் வீட்டுல கம்முன்னு கிடப்பேன். வரேம்மா போமா. அம்மா நில்லுமா. ஏம்மா போ உன் மருமகளை முதல்ல அடக்கு. ஏண்டியே அவன் நடக்கிறது நடக்கிற காரியம் அடி. என்னடி பேசுறாவ? ஏண்டி வந்ததுல இருந்து எல்லாரும் கையை கட்டிட்டு அமைதியா நிக்கிறீங்க? ஏன் வேண்டுதல இருக்கீங்களா? கிளவி உனக்கு ஒரு குட் நியூஸ் டி. நாளைக்கு பப்ல டான்ஸ் ஆட கூட்டிருக்காங்கடி. யாரு போயிட்டு நல்லா டான்ஸ் ஆடுறாங்களோ அவங்களுக்கு 500 ரூபாயா? ஏக்கா எனக்கு என்னமோ இதெல்லாம் வேணாம்னு தோணுது. வேணாக்கா இந்த பொழப்பு நமக்கு. ஏய் ஹைடி கம்முனு கட்ட இல்லைன்னா அரைஞ்சிருவேன் உன்னை. ஏக்கா நீ நினைச்சு பாரு ஒரு ஆளுக்கு 500 ரூபா நம்ம போய் பேசி 1000 ரூபாயா வாங்கிக்கலாம்டி. ஆமாண்டி எனக்கும் நல்ல யோசனையா தான் இருக்குது. நாளைக்கு அப்போ பப்புக்கு போறோங்கிற போயிட்டு டான்ஸ் தான் போட்டுட்டு வருவோமே. நான் போய் இன்னைக்கு 2 ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு வரேன். ஏக்கா நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. பப்புல போய் டான்ஸ் ஆடுனா நம்ம மான மரியாதைனா ஊருக்குள்ள போயிருங்க. என் புருஷன் என்ன மதிக்கவே மாட்டான் பாத்துக்கங்க. ஏய் சிம்ரன் வந்தாவா வராட்டி போ. இப்படி போறவங்கள கெடுக்காதடி. 1000 ரூபாய் நீ தரியாடி சொல்லு. சரி கோவப்படாத நானும் வரேன் போலாம். சரி நாளைக்கு அப்புறம் பப்புக்கு போலாம். என்ன இப்ப எல்லாரும் வீட்டுக்கு பார்த்து போவாங்க. ஏய் ஏக்கா இவனுங்கள நம்பாத. நீ மாடர்ன் Dress போட்டு வா. நானும் மாடர்ன் Dressல தான் வருவேன் சரியா? சரிடி என்கிட்ட நிறைய துணிமணி இருக்குது நான் போட்டுக்கிட்டு வரேன்.
போட்டேன் நாளைக்கு பப்புக்கு போறோம் வந்தா வாங்க வரட்டி போங்கடி ஏய் நான் வரவேடி ஏய் சிப்போ பரட்ட மூடிட்டு கிளம்புடி வீட்டை கட்டி போட்டி நான் பப்புக்கு வரேன்ல ரொம்ப போய் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத ஏய் நீ பெரிய இவ நீ வரணும் என் மனசுல போட்டுட்டு குழப்பணும் மாட்டி அரைஞ்சு போடுவேன் கிளம்புடி